அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கியதால் இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் கண்ணீர் வடித்ததாக தெரிவித்த செங்கோட்டையனை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் மகிழ்ச்சி என்று முன்பு கூறிவிட்டு தற்போது தூக்கம் வரவில்லை என்று கூறி அனுதாபத்தை தேட முயற்சிக்கிறீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். இந்த இயக்கத்திற்காக 53 ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன். தலைவர் காலத்திலே முதலே செயலாளராக இருந்து பணியாற்றியவன் 72. அப்படிப்பட்ட எனக்கு இதுபோன்ற தீர்ப்பு என்பது உண்மையிலேயே மன வேதனையை அளிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையிலும் அன்றைக்கு கருத்துக்கள் சொல்கிற போது உண்மையிலேயே என் மன வேதனை மட்டுமல்ல, கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலையில் இன்று மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இலவு காத்த கிளியாக தன் எதிர்காலத்தை தொலைத்துவிட்டு தூக்கம் வரவில்லை, கண்ணீர் வடிக்கிறேன் என்று இன்றைக்கு பேட்டியிலே அவர் சொல்லியிருக்கிறார். முதலிலே சொன்னார் நடவடிக்கை எடுத்தால் மகிழ்ச்சி என்று. இப்போது சொல்லுகிறார் தூக்கத்தை தொலைத்துவிட்டு கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அனுதாபத்தை தேட முயற்சிப்பதோடு தன்னுடைய அரசியல் பயணம் கேள்விக்குறியாகியுள்ளதோ என்கிற கவலை அவரிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனம் ஆவதற்கு யார் காரணம் என்று அம்மாவுடைய காலத்திலே பல ஆண்டு காலமாக ஒப்பாரி வைத்தாரோ இப்போது அவர்களிடமே அடைக்கலம் தேடி சென்றிருக்கின்றார் நம்முடைய அண்ணன் அவர்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கசாப்பு கடைக்காரரிடம் காருண்யம் தேடி அந்த ஆட்டுக்குட்டி சென்று அடைக்கலம் கேட்டதை போலத்தான் இந்த நிகழ்வை நாம் இப்போது பார்க்கின்றோம். அடுத்த கட்ட நடவடிக்கை முதலில் என்னுடைய உறுப்பினர் பதவியை விதியின் அடிப்படையில் இல்லாமல் சர்வாதிகார போக்காக நீக்கப்பட்டிருக்கு நாங்கள் விளக்கம் கேட்க இருக்கிறோம். இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை. அது தேர்தல் ஆணையத்திலே 6 பேர் நிலுவிலே இருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர்கிறேன். இனி சட்ட போராட்டத்தை நடத்த போகிறேன் என்று கூறியிருக்கிறார். இனி நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்கள் அரசியல் பயணத்திற்காக நீங்கள் எத்தனை போராட்டங்களை நடத்தினாலும் அத்தனையும் சுயநலத்திற்கான அடையாளமாக அமையுமே தவிர இனி தங்களின் பொது வாழ்க்கையிலே பொதுநலம் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.